சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள், ஜூன் 2, 2025 திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். சந்திரன் இன்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேச ராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேச ராசிக்கு சந்திரன் இன்று 5வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 5இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சுக்கிரனும், 2இல் சூரியன் புதனும், 3இல் குருவும், 4இல் செவ்வாயும், 11இல் ராகுவும், 12இல் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேச ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளிக்கும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். இறை வழிபாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சந்திரன், சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 2, 83, 1, 82, 3, 48. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 4வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 4இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் சூரியன் புதனும், 2இல் குருவும், 3இல் செவ்வாயும், 10இல் ராகுவும், 11இல் சனியும், 12இல் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்து தொழிலாளர்கள் இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள்.
உணவுப் பொருள் வியாபாரம் செய்பவர்கள், ஹோட்டல் தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 2, 83, 1, 82. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் என்று 3வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 3ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் குருவும், 2ல் செவ்வாயும், 9ல் ராகுவும், 10ல் சனியும், 11ல் சுக்கிரனும், 12ல் சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு, சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 3, 48, 1, 82, 2, 83,
அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் என்று இரண்டாவது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 2இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் செவ்வாயும், 8இல் ராகுவும், 9இல் சனியும், 10இல் சுக்கிரனும், 11இல் சூரியன் புதனும், 12இல் குருவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். சகோதரர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அயன சயன சுகபோக விஷயங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சூரியன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 1, 73, 82, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று சென்ம ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். சென்ம ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 7இல் ராகுவும், 8இல் சனியும், 9இல் சுக்கிரனும், 10இல் சூரியன் புதனும், 11இல் குருவும், 12இல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மனச்சஞ்சலம் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும்.
சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 678, 173, 348. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் என்று 12வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 12இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 6இல் ராகுவும், 7இல் சனியும், 8இல் சுக்கிரனும், 9இல் சூரியன் புதனும், 10இல் குருவும், 11இல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துவழிகள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உங்களது பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 348, 678. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. துலாம் ராசியை அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் என்று 11வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 11இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 5இல் ராகுவும், 6இல் சனியும், 7இல் சுக்கிரனும், 8இல் சூரியன் புதனும், 9இல் குருவும், 10இல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள்.
உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு, சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 78, 3, 48, 8, 44, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் என்று 10வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 4ல் ராகுவும் 5ல் சனியும் 6ல் சுக்கிரனும் 7ல் சூரியன் புதனும் 8ல் குருவும் 9ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சூரியன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 678, 182, 283. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் என்று 9வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 9ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 3ல் ராகுவும், 4ல் சனியும், 5ல் சுக்கிரனும், 6ல் சூரியன் புதனும், 7ல் குருவும், 8ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிதாக வீடு மன சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 173, 348, 283. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன நண்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் என்று 8வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 8ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் ராகுவும், 3ல் சனியும், 4ல் சுக்கிரனும், 5ல் சூரியன் புதனும், 6ல் குருவும், 7ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
வழக்கு விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 678, 844. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சனீஸ்வரர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்ப லக்ன அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 7வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 7ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் ராகுவும், 2ல் சனியும், 3ல் சுக்கிரனும், 4ல் சூரியன் புதனும், 5ல் குருவும், 6ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாய் தந்தையர் வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழில் விஷயமாக வெளியூர், வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள், உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள்: புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். வீடு, வாகனம், சொத்துவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், குரு, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 678, 348, 283. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்கிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் இன்று 6வது ராசியில் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 6ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். 12ல் ராகுவும், சென்ம ராசியில் சனியும், 2ல் சுக்கிரனும், 3ல் சூரியன் புதனும், 4ல் குருவும், 5ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள்: அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்.
குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியிட மாறுதல்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 678, 173. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.